ஸ்மால் லீக். ஸோ ஸ்மால் லீக்ல எப்படி ப்ளே பண்றது, ஸோ எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ப்ளே பண்றது, எந்த ஆப்ல ப்ளே பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டினா இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நான் உங்கள் எல்லாரும் வெல்கம் டு ஃபைனான்ஸ் குரு தமிழன் யூடியூப் சேனல். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. ஸோ நீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம MyFab11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, இன்வைட் கோட் FGT. ஸோ இந்த MyFab11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் காசர்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஆப்பா இருக்கும். ஸோ ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்பா வந்து இருக்கும். இதுல என்ட்ரி ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாவே வந்து இருக்குங்க. ஸோ மறக்காம நம்ம MyFab11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, இன்வைட் கோட் FGT. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம MyFab11 ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கும் சரி, நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கும் சரி, GST அண்ட் DDS ரெண்டுமே வந்து பிடிக்கிறது கிடையாது. நீங்க வித்ட்ராவல் பண்ற மணிக்கு DDSும் பிடிக்கிறது கிடையாது, நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு GSTயும் பிடிக்கிறது கிடையாது. மாறாக எக்ஸ்ட்ரா 5% வரையும் கேஷ் போனஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான வயசுல வந்து இருக்கு. ஸோ மறக்காம நம்ம MyFab11 இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, இன்வைட் கோட் FGT. ஓகே, இப்ப நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ நம்ம டெலிகிராம் சேனலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு தகுந்த ஆகல பிளேயர்ஸா இருக்கட்டும், இல்ல கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷனா இருக்கட்டும், சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டீம், ஒரு 11 பேர் கொண்ட ஒரு டீம் வந்து நான் கிரியேட் பண்ணி நான் டெலிகிராம் கொடுக்குறேன்னா, ஸோ அதே டீமை நீங்க அப்படியே ட்ரை பண்ணலாம். இல்ல இதுல வந்து நான் பிளேயர்ஸா இருக்க சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன், தாராளமா சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றதுக்கு எந்த ஆப் பெஸ்டான ஆப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வியா வந்து இருக்கும். ஸோ நான் ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு ஆப் வந்து நான் ரெஃபர் பண்ண விரும்பல. ஸோ அப்படி பண்ணனா நான் எந்த ஆப்புக்கு இது பண்ணிட்டு இருக்கேனோ அதே வந்து உங்க சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எதுவுமே இல்லை, நீங்களே வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஃபேண்டசி ப்ளே பண்றவங்க ஒரு 4 ஒரு 5 ஆப்பா தான் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நீங்க வச்சிருக்க ஆப்லயே போயிட்டு கான்டெஸ்ட் வைஸ்ல செக் பண்ணி பாருங்க. நீங்க டெபாசிட் இந்த அமௌண்ட், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், சரி ஒரு 400 ரூபா அமௌண்ட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஒரு கான்டெஸ்ட்ல அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அதே கான்டெஸ்ட்ல மற்ற ஆப்லயும் போய் செக் பண்ணி பாருங்க எவ்வளவு மணி வேரிஃபிகேஷன் வருது அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு 400 ரூபா, ஒரு ஆப்ல 400 ரூபா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா, இன்னொரு ஆப்ல 390 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா வரைக்கும் வேரிஃபிகேஷன் வர மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க செக் பண்ணணும். நீங்க என்ன நினைப்பீங்க, ஒரு 10 ரூபா தானே அதுல என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸோ ஒரு மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கான்டெஸ்ட் நீங்க வந்து ப்ளே பண்ணுவீங்க. அப்படி ப்ளே பண்ணும்போது ஒரு கான்டெஸ்ட்டுக்கு 10 ரூபா உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகுதுன்னா 5 கான்டெஸ்ட்டுக்கு 50 ரூபா வந்து சேவிங்ஸ் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச் நீங்க ப்ளே பண்ணும்போது 50 ரூபா உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகுதுன்னா ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 1500 ரூபா வரையும் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மேட்சுக்கு 10 ரூபா தானே யோசிச்சோம்னா ஒரு மாசம் வந்து ப்ளே பண்ணும் போது நமக்கு 1000 வரையும் நமக்கு லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே கான்டெஸ்ட் தான் வந்து ப்ளே பண்ற போறோம். இந்த மற்ற ஆப்புக்கும், ஸோ நீங்க ப்ளே பண்ற ஆப்புங்களே வச்சு கம்பேர் பண்ணும் போது உங்கள்ட்ட இருக்க ஒரு ஆப்ல வந்து ஒரு பெஸ்டா வந்து கம்பேரிசன் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆப்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஒரு பெஸ்டா வந்து இருக்கும். இப்ப அடுத்ததா எவ்வளவு அமௌண்ட் வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு ஒரு கேள்வியா வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு 300 ரூபா கான்டெஸ்ட் வந்து ஒரு 5 கான்டெஸ்ட் வந்து ப்ளே பண்ணேன், என்னால வின் பண்ண முடியல. அதாவது என் தம்பியோ இல்ல என் ஃப்ரெண்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா கான்டெஸ்டா பார்த்து ஒரு 4 கான்டெஸ்ட் வந்து ப்ளே பண்ணா எல்லா மேட்ச்லுமே வந்து வின் பண்ணிட்டான், அந்த கட்டின கான்டெஸ்ட் எல்லாமே வந்து அவனுக்கு வந்து வின்னிங் வந்து கிடைச்சிருச்சு. அப்படியா நான் வந்து அதே 5000 ரூபா கான்டெஸ்ட் வந்து ப்ளே பண்ணட்டுமா அப்படிங்கறத வந்து நீங்க யோசிப்பீங்க. ஸோ அதை மட்டும் பண்ணாதீங்க. ஸோ நான் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அது உங்களோட தனிப்பட்ட கருத்து. என்னால இன்னைக்கு முடிஞ்சா கூட நான் ப்ளே பண்றேன் அப்படிங்கிறத பண்ணுமே இல்லையா. இவர் வந்து சொல்லிட்டாரு, ஸோ என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 5000 ரூபா பண்ணிட்டா வின் பண்ணிட்டான், ஸோ இன்னொருத்தவங்க வந்து ஒரு 5000 ரூபா பண்ணி வின் பண்ணிட்டாங்க, அப்ப நானும் அந்த 5000 ரூபா பண்ணா வின் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு ப்ளே பண்ணீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறான செயலா வந்து போயிடும். காரணம் என்னன்னா, நம்மளால இன்னைக்கு முடிஞ்ச ஒரு அமௌண்ட் ஒரு 100 ரூபாவா, அந்த 100 ரூபா வந்தா ப்ளே பண்ண முடியாது. மத்தவங்க எவ்வளவு ப்ளே பண்றாங்கன்னா அதை வச்சு நம்ம ப்ளே பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து மெயினா இருக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து 5000 காசு வந்து ப்ளே பண்ணிட்டாரு, வின் பண்ணிட்டாரு, நாளைக்கு அப்படியே வின் பண்ணுவாரா அப்படின்னா கம்பல்சரி உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. காரணம், அவர் இந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டாருன்னா அடுத்த மேட்ச்ல லாஸ் பண்ணிட்டாருன்னா ஒரு 4 கான்டெஸ்ட்ங்கும் போது 20,000 வரையும் உங்களுக்கு லாஸ் ஆயிடும்.
நீங்க 100 ரூபாய் ஒரு 300 கட்டுறீங்கன்னா 1500 தான் உங்களுக்கு லாஸ். ஸோ அவர் மணி செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்படியே நீங்க கட்டுற 4 கான்டெஸ்ட்ல ஒரு கான்டெஸ்ட் நீங்க வின் பண்ணிட்டாலும் நீங்க லாஸ் ஆன அமௌண்ட் எல்லாமே அதில் வந்து வின் பண்ணிடலாம். ஸோ ஒரு மேட்ச் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, அதனால இன்னொருத்தவங்க கட்டின அமௌண்ட் வந்து நான் கட்டுறேன்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்பவே வந்து தவறா வந்து செயலாயிரும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களால எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்க. இங்க அடுத்ததா எந்த கான்டெஸ்ட்ல வந்து ப்ளே பண்ணணும், எந்த லீக்ல ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத தெரியாமையே நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அதை வந்து சொல்றேன். ஸோ ஸ்மால் லீக்னாலே ஒரு கம்மியான அமௌண்ட்ல வந்து ப்ளே பண்றோம், ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பாங்க, அதுல வந்து ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி கிடையாது. ஸோ ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் 3 பேர் அல்லது 4 பேர் உள்ள கான்டெஸ்ட்ல வந்து ப்ளே பண்ணுங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு 10-15 பேர் ஒரு 100 பேர் உள்ள டீம் நீங்க ப்ளே பண்றீங்க அப்படின்னா அந்த 100ல 50 பேர் வச்சு நீங்க போற டீம் வந்து இருந்துருவாங்க. வேற 50 பேர் டிஃபரன்ஸா வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நீங்க போட்ட காசு தான் வந்து எடுக்க முடியுமாலும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பெருசா எதுவும் எடுக்க முடியாது. ஸோ இந்த 3 அல்லது 4 பேர் உள்ள கான்டெஸ்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா எனி ஒருத்தருக்கு 1 பிளேயர் மட்டும் தான் வின் பண்ண முடியும். ஒரு 3 பேர் 4 பேர் உள்ள கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ணீங்கன்னா உங்களோட சேர்த்து ஒரு 3 பேர் வந்திருப்பாங்க, ஒரு 4 பேர் உள்ள ப்ளே பண்றீங்கன்னா அதுல யாராச்சும் ஒருத்தர் மட்டும் தான் வின் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்க கான்டெஸ்ட்ல நீங்க ப்ளே பண்ணும் போது உங்க டீம் ஒரு 0.5ல நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தாலும் நீங்க வந்து வின்னிங் ஆயிருவீங்க. ஆனா நீங்க வந்து ஒரு 100 பேர் 150 பேர் உள்ள பிளேயர்ஸை கட் பண்ணீங்கன்னா 0.5ல இருந்தாலும் அதே பாயிண்ட் ஒரு 50 பேர் வந்து இருந்தாலும் உங்களுக்கு போட்ட காசு மட்டும் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ இதுல நீங்க ப்ளே பண்றதுக்கு ஒரு 3 பிளேயர் உள்ள கான்டெஸ்ட் இல்ல 4 பிளேயர் உள்ள கான்டெஸ்ட்ல ப்ளே பண்றது ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இங்க இருக்கும். ஸோ இதுல அடுத்ததா ஓகே, ஸோ எந்த கான்டெஸ்ட்ல இப்ப ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஒரு 3 பேர் உள்ள 4 பேர் கான்டெஸ்ட் தான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த 4 பேர் உள்ள கான்டெஸ்ட்டை எப்ப ப்ளே பண்ணணும் அப்படிங்கறது ஒரு இருக்கு. எல்லாரும் நினைப்பாங்க ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகட்டும், லைன் அப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த டீமை மேக் பண்ணிட்டு அந்த டைமிங் சசன் ஒரு 4 டீம் கட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப தவறான செயலுங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் நீங்க ப்ளே பண்ணும்போது ஒரு டீமை கட் பண்ணி ஒரு கான்டெஸ்ட் வந்து கட்டுறீங்க. ஸோ அந்த கான்டெஸ்ட்ல ஒரு 3 பேர் இருப்பாங்க, உங்களோட சேர்ந்து ஒரு 4 பேர் கான்டெஸ்ட் கட்டுறீங்கன்னா உங்களோட சேர்ந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க, அப்ப 4 பேர் இருப்பாங்க. ஸோ அதே டைம் கட்டி முடிச்சோன்னா இன்னொரு டீமை போய் கட்டுவீங்க. ஸோ அதுலயே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டீம்ல எந்த பிளேயர்ஸ் இருந்தாங்களோ அதே பிளேயர்ஸ் வந்து அதுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அடுத்த டீம் கட்டும் போது ஃபர்ஸ்ட் டீம்ல இருந்த உங்க காம்படிட்டர் வந்து எல்லா டீம்லயுமே வந்து இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்கிற ஒரு ஆள் வின் பண்ணிட்டாருன்னா அதே பிளேயர்ஸ் வந்து நீங்க கட்டியிருக்க எல்லா டீமும் வந்து இருந்துட்டாங்கன்னா வச்சுங்களேன், நீங்க எல்லா மேட்சும் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு தான் இப்போ நாளை காலையில ஒரு 6 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது 5:30 வந்து டைமிங் வந்து டாஸ் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மேட்ச் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா மேட்சை வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படின்னா லாஸ்ட் லைனப்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, அந்த லைனப்ஸை வச்சு ஒரு டீம் வந்து மேக் பண்ணிருங்க. அந்த மேக் பண்ணிட்டு இந்த டீம் தான் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப நாளைக்கு 6 மணிக்கு ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு ஒரு கான்டெஸ்ட் வந்து கட்டிடுங்க. ஸோ கட்டினதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு 1 or 2 hours கழிச்சு இன்னொரு கான்டெஸ்ட் வந்து கட்டுங்க. ஸோ இந்த மாதிரி டைமிங் 1 or 2 hours கழிச்சு ஒரு கான்டெஸ்ட் ஒரு 4 கான்டெஸ்ட் கட்டினீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்க உங்க ஆப்னண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2வது டீமுக்கு வர வாய்ப்புகள் இருக்காது. ஸோ 2வது டீம்ல இருக்கவங்க 3வது டீமுக்கோ ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது. சப்போஸ் ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்கவன் கடைசியாக 2 டீமுக்கு வந்துட்டாலும் மற்ற 2 டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து வெவ்வேறு மாதிரியா தான் இருப்பாங்க. உங்களோட ஆப்பனண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரியா தான் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு ஃபர்ஸ்ட் டீம்ல நீங்க லாஸ் ஆயிட்டாலும் மற்ற இருக்க 3 டீம்ல எனி ஒரு டீம்ல நீங்க வந்து சேவ் ஆயிட்டாலே உங்களுக்கு வந்து அதிக மணி வந்து நீங்க வின் பண்ணிடலாம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு 200 ரூபா அமௌண்ட்ல வந்து நீங்க ப்ளே பண்றீங்கன்னா வின்னிங் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா வந்து இருக்கும். ஸோ நீங்க 4 கான்டெஸ்ட் வந்து கட்டுவீங்க, 4 கான்டெஸ்ட்க்கு ஒரு 800 ரூபா வரையும் நீங்க லாஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்புறம் 800 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு டீம்ல நீங்க வின் பண்ணிட்டாலும் 1000 ரூபா. ஸோ உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த 800 ரூபாவோட எக்ஸ்ட்ரா 200 ரூபா வரையும் வந்துடும். 3 கான்டெஸ்ட் நீங்க லாஸ் ஆனாலும் உங்களுக்கு பெருசா ஒன்றும் தெரியாது. ஆனா நீங்க அதை விட்டுட்டு லாஸ்ட் டைம்ல நான் வந்து 4 கான்டெஸ்ட்மே கட்டுறீங்கன்னா 4லுமே ஒரே மாதிரி காம்படிட்டர் தான் வந்து இருப்பாங்க, ஒரே மாதிரி ஆப்பனண்ட் தான் வந்து இருக்கும் போது உங்களால வின் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல மேட்ச் நாளைக்கு காலை 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா முதல் நாளே வந்து நீங்க வந்து டீம் வந்து கிரியேட் பண்ணிடணும். ஸோ இப்படி கிரியேட் பண்றதுல உங்களுக்கு ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸும் வந்து இருக்கு. ஸோ பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி கிரியேட் பண்ணும் போது அதே மாதிரி நிறைய பேர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி கிரியேட் பண்ண வச்சதுல சில பேர் என்ன பண்ணுவாங்க, கரெக்டா அந்த டைமிங்க்கு ஒரு 5:30 மணி ஒரு 5 மணிக்கு டாஸ் போடுறாங்கன்னா அந்த டைமிங்க்கு அலாரம் வச்சாச்சு ஏந்திரிச்சு லைனப்ஸை வச்சு என்ன மாதிரி பிளேயர்ஸ் வந்திருக்காங்க, யாராவது சேஞ்ச் ஆயிருக்காங்களா, இல்ல அந்த பர்டிகுலர் பிச்சு இந்த டைமுக்கு எப்படி ஃபேவரா இருக்குன்னு சொல்லிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு நீங்க டீமை வந்து அனலைஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிடுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம டீமை கட்டிட்டோமே அப்படின்னு வச்சு சில பேரால ஏந்திரிக்க கூட முடியாது.
ஸோ அலாரம் வச்சிருப்பாங்க, ஒரு டயர்னஸ்ல ஏதோ தூங்கிடுவாங்க. ஸோ ஏதோ நடந்துரும். சில பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அந்த டைம்ல பிளேயர்ஸ் நிறைய பேர் இல்லாம கூட இருக்கலாம். ஸோ நம்ம கரெக்டா அந்த டைமிங்க்கு ஏந்திரிச்சு கான்டெஸ்ட் வந்து பிளே பண்ணிடணும். ஸோ அப்படி பிளே பண்ணாம விட்டுட்டோம்னா நமக்கு ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். ஸோ என்னால அந்த 5 மணிக்கு ஏந்திரிச்சு செக் பண்ணி பிளேயர்ஸ் யார் இருக்கா இல்ல எந்த மாதிரி செக் பண்ணி என்னால பிளே பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த கான்டெஸ்ட்ல வந்து பிளே பண்ணுங்க. ஸோ இந்த டைம்ல இருக்க மேட்சஸ் வந்து பிளே பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க ஸோ 9 மணி 10 மணி ஸோ இந்த மாதிரி டைமிங்ல மேட்சஸ் இருக்கும், அதுல வந்து நீங்க பிளே பண்ணலாம். இப்ப ஸ்மால் லீக்ல டீமை எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதாவது ஸ்மால் லீக்ல ஆப் எந்த ஆப் பெஸ்டான ஆப்பா இருக்கும், ஸோ எப்படி கான்டெஸ்ட்ல பிளே பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விளக்கம் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ டீமை எப்படி மேக் பண்றது. ஸோ ஸ்மால் லீக்னால எல்லாருமே காமனா ஒரு பர்டிகுலர் பேர் 5% ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ற பிளேயர்ஸாவே வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பிளேயர்ஸ் நீங்க பிக் பண்ணீங்கன்னா வின் பண்றது ரொம்பவே சிரமமா இருக்கும். ஒரு 0.5 கூட உங்களால தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இதுல எப்படி நீங்க பிளே பண்ணணும் அப்படின்னா, டாப் ஆர்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் 4 பேர் இருப்பாங்க. டாப்ல இருக்கக்கூடிய 4 பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கணும். ஸோ அந்த 4 பிளேயர்ல யாராச்சும் ஆல்ரவுண்டர் இருந்தாலும் சரி, விக்கெட் கீப்பிங் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அவங்கள ஒரு மஸ்ட் ஒரு பிக்கை வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கீங்க. ஸோ இப்போ 4 பிளேயர்ல ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா பந்தும் போடுவார் பேட்டும் பண்ணுவார்னா அவர் ஒரு இம்பார்ட்டன் வந்து எடுத்துக்கங்க. 4வது இருக்க பிளேயர் விக்கெட் கீப்பர் பண்ணுவார்னா அவரு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து எடுத்துக்கங்க. மிடில் இருக்க 2 பிளேயரையும் வந்து நீங்க தவிர்க்கிறது பெட்டரா இருக்கும். ஸோ காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பந்தும் போடுவாரு பேட்டும் பண்ணுவாங்க பட்சத்துல பேட்டிங் வரதுக்கு முன்னாடி பவுலிங் பண்றது மூலமா ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் ஒரு 25+ பனிஷ்மெண்ட் வரையும் வந்துடும். அண்ட் பேட்டிங் ஆடுற டாப் ஆர்ல வரதுனால அந்த பவர் பிளேலயே நல்லா டாமினேட் பண்ணி பிளே பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல பேட்டிங் ஆடுறது ஒரு 25+ ரன் வரையும் வந்துடும். ஸோ ஓவராலா பேட்டிங் அண்ட் பந்து போடுறது மூலமாவே அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 ஒரு 70+ பனிஷ்மெண்ட் வரையும் கிடைச்சிடும். ஸோ இப்ப நீங்க அப்படி எடுக்காம ஒரு பேட்ஸ்மேன் இவருக்கு வந்து பேட்டிங் மட்டும் தான் ஒரு பிளஸ், வேற எந்த ஒரு அட்வான்டேஜ் இல்லாத வரும்போது அவர் பிக் பண்றீங்கன்னா ஸோ ஒரு 20+ ரன் அடிச்சாரு, ஒரு 24+ ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாருன்னா ஓரளவு ஒரு 30-35+ பனிஷ்மெண்ட் தான் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு பெருசா ஒரு இருக்காது. ஸோ அதே 2 விதமா பனிஷ்மெண்ட் வராம நம்ம பிக் பண்ணியிருந்தோம்னா நமக்கு பேட்டிங்ல கம்மியான ரன் அடிச்சாலும் பவுலிங்ல வந்து விக்கெட் எடுத்தாலும் 2 கம்பேர் பண்ணும் போது கிட்டத்தட்ட ஒரு 60 ஒரு 70+ பனிஷ்மெண்ட் வரையும் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர்ல இருக்கிற 4 பிளேயர்ல எனி 2 பிளேயர்ஸ், அதாவது விக்கெட் கீப்பர் இருந்தாலும் அவரை ஒரு மஸ்ட் ஒரு பிக் பண்ணிக்க, இல்ல பந்தும் போடுவாங்க பேட்டும் போடுவாங்க அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு பிக்கா வந்து ட்ரை பண்ணிக்க. இப்போ வந்து நீங்க கேட்கலாம், இல்ல இப்ப டாப் ஆர்ல இருக்க 4 பிளேயர் ஒரு விக்கெட் கீப்பர் தான் இருக்காரு, மத்த 3 பேர் வந்து பேட்டிங் மட்டும் தான் பண்றாங்க, வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி பேட்டிங் மட்டும் பண்றவங்க ஃபீல்டிங் பொசிஷன் எங்க நிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. சில பேர் வந்து லாங் ஆஃப்ல இருப்பாங்க, ஸ்கொயர் பவுண்டரிஸ் அப்படி கவர் பண்றவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க பிளேயர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. காரணம் ஏதாவது 1 or 2 கேச்சஸ் பிடிச்சாலும் ஒரு கேச்சஸ்க்கு 8 பாயிண்ட்ங்கும் போது கிட்டத்தட்ட கேச்சஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 ஒரு 20+ பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் ஏர்ல வந்து ஒரு 25+ அடிச்சாலும் ஓவரால ஒரு 50+ பனிஷ்மெண்ட் வந்து கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம அப்படி டாப் ஆர்டர்ல இருக்க பிளேயர்ஸ் நீங்க பிக் பண்ணும் போது அந்த பிளேயர்ஸ் விக்கெட் எடுக்கக்கூடிய ஆப்போனன்ட் பவுலர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ டாப் ஆர்டர்ல எந்த மாதிரி பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க, நம்ம எந்த மாதிரி பேட்ஸ்மேனை செலக்ட் பண்றோம், அவரு எந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு வீக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பவுலர் பவர் பிளேலே வந்து பவுல் பண்றாங்களாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 5-6 ஓவர் வந்து பவுல் பண்ணல, ஒரு 10 ஓவர் பவுல் பண்ணல, அதுக்கப்புறம் தான் பவுல் பண்றாங்கன்னா தாராளமா நீங்க பிளேயரை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த 10 ஓவர்லயே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் வந்து அடிச்சிருவாரு. இல்ல ஸ்டார்டிங் பவர் பிளேலயே அந்த பவுலர் வந்து பவுல் பண்றாரு, இந்த பேட்ஸ்மேன் வீக்கா இருக்க பவுலர்ஸ் வந்து பவுல் பண்றாரு அப்படின்னா அந்த பேட்ஸ்மேனை தவிர்த்துட்டு வேற ஒரு பேட்ஸ்மேனை வந்து நீங்க பிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து டாப் ஆர்ல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். இப்ப அடுத்ததான் இப்ப டாப் ஆர்ல இருக்க பேட்ஸ்மேன் செலக்ட் பண்ணும்போது 4 பிளேயர் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருவாங்க. அதாவது ஒரு டீம்ல இருந்து டாப் ஆர்ல இருக்க 2 பிளேயர் அப்படிங்கும்போது 2 டீம்ல இருக்கும்போது 4 பிளேயர் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருவாங்க. அப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்ததான் ஆல்ரவுண்டர். ஸோ இந்த ஆல்ரவுண்டரை மஸ்ட் ஒரு பிக்கா வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கணும். ஸோ அந்த ஆல்ரவுண்டர்ல பெஸ்ட் ஆன்சர் இருக்கும். ஸோ நீங்க 5th டவுனா இருந்த ஒரு பேட்ஸ்மேன் பண்ணுவாங்க, இப்போ டாப் ஆர்ல 4 பேருக்கு அடுத்தது வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து பேட்டிங்ல ரொம்ப சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. ஸோ 5th டவுன்ல வராரு, 5th டவுன்ல வந்தாலும் ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் நம்ம எதிர்பார்க்கலாம். பவுலிங்லயும் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் இருக்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் அப்படிங்கிற ஆல்ரவுண்டர் வந்து நீங்க பிக் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்த பவுலரை பிக் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீம்ல இருந்து 3 பவுலர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கிங்க. செகண்டா பவுல் பண்ற டீம்ல இருந்து 2 பவுலர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கிங்க. ஸோ இப்படி பிக் பண்ணீங்கன்னா ஒரு 11 பேர் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. இதுல நம்ம ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரிஸ்க் என்ன எடுக்க போறோம் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் நம்ம வந்து பார்க்க போறோம்.
இப்ப பேட்ஸ்மேன்ல ஓவராலா எல்லா பேட்ஸ்மேன் வந்து ஆல்ரவுண்டர் வரையும். ஸோ ஓவராலா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து ஒரே ஆள் தான். யார் ஐஎஸ் பர்சன்டேஜ் இருக்காங்க, யார் நல்லா இருக்கா, ஸ்மாலுக்கு எல்லாரும் அப்படிதான் வந்து பிக் பண்ணுவாங்க. ஸோ அதுல 1 or 2 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 5 இந்த மாதிரி பர்சன்டேஜ்க்குள்ள இருக்க பிளேயர்ஸ் வந்து நம்ம பிக் பண்ணணும். ஸோ அந்த பர்சன்டேஜ் கம்மியா இருக்கவங்க ஆல்ரவுண்டர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ரிஸ்கா வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரணம் என்னன்னா அவங்க பேட்டிங்ல வந்து ஒரு ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, பந்து போட்டு அன்எக்ஸ்பெக்டா ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் நம்ம வந்து ஒரு ஃபேண்டசி டீம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சும்மா யாருமே ட்ரை பண்ணாத ஒரு பிளேயர்ஸ் நம்ம ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிறவங்கல ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை வந்து நம்ம அதுல வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஆட் பண்ற மூலமா எல்லாருமே கிட்டத்தட்ட காமனா பேட்ஸ்மேன்ல இருந்து நான் சொன்ன ஆர்டர் படியா தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நம்ம ஒரு பிளேயர் டிஃபரன்ஸா ட்ரை பண்ணும் போது அந்த டிஃபரெண்டா ட்ரை பண்ற பிளேயர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாருன்னா நம்ம தான் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருப்போம். ஸோ யாருமே வந்து ட்ரை பண்ணி இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம அவர் ட்ரை பண்ணி இருக்கும் போது நம்ம வந்து அந்த ஒரு பொசிஷன்ல வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் சில பேர் என்ன போடுவாங்கன்னா, ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ற ஒரு பவுலரை தூக்கிட்டு அதுக்கு இந்த பர்சன்டேஜ் கம்மியா இருக்கவங்க வந்து உள்ள இறக்கிடக்கூடாது. ஸோ அது பெரிய ஒரு மைனஸா வந்து போயிடும். ஸோ எல்லாரும் காமனா கொடுத்துருக்க பேச நம்ம கொடுக்கணும். ஒருத்தரை மட்டும் வந்து டிஃப்ரெண்டா எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த பேட்ஸ்மேன் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னு தெரியும் நினைச்சு ஒரு பேட்ஸ்மேனை கூட ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இல்ல பவுலர் இவன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான் இந்த மேட்ச்ல, இவனுக்கு வந்து ஒரு ஃபேவரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு பவுலர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் காமனா எல்லாரும் செலக்ட் பண்ற ஒரு 10 பிளேயர் வரையும் நம்ம செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிட்டு 11வது ஆளை மட்டும் ஏதாவது ஒரு ரிஸ்கான ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். அந்த 11 ஆள் 0.5ல உடனே நம்மளை வின் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை வந்து நீங்க கிரியேட் பண்ணி ப்ளே பண்ணிட்டா ஸ்மால் லீக்ல வின் பண்ணலாம். அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எப்படி கொடுக்கறது? ஸோ ஸ்மால் லீக்னாவே மோஸ்ட்லி எல்லாருமே கொடுத்த கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க டீம் கிரியேட் பண்ண டீமும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. கேப்டன் வைஸ் கேப்டன் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லைன்னா எந்த ஒரு வின்னிங்ஸும் வந்து நம்ம பெருசாக வந்து எதிர்பார்க்க முடியாது. கேப்டனை பொறுத்த வரைக்கும் காமனா எல்லாரும் கொடுத்துருக்க கேப்டன் வந்து கொடுத்துருங்க. ஸோ அதுல நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க கூடாது. காரணம் என்னன்னா அந்த கேப்டனை கொடுத்துருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயரா வந்து இருப்பாரு. பேட்டிங்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு, பந்து போட்டு 2-3 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாரு. ஸோ அவங்களுக்கு தான் 90% பீப்புள் வந்து கேப்டன்ஷிப் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் மட்டும் தான் அவங்களுக்கு தகுந்தாக்குல ஒரு பேட்ஸ்மேனை கொடுத்துருப்பாங்க, இல்ல பவுலர் கொடுத்துருப்பாங்க, இல்ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேப்டன் எல்லாரும் கொடுத்துருக்க மாதிரி காமனா வந்து கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துட்டு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை மட்டும் உங்களுக்கு தகுந்தாக்குல இன்னைக்கு இந்த பர்டிகுலர் பிட்ச்ல இந்த பவுலர் வந்து கம்பல்சரி 2 விக்கெட் 3 விக்கெட் எடுப்பான், இல்ல இந்த பேட்ஸ்மேன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான், இந்த விக்கெட் கீப்பர் நல்ல பாயிண்ட்ஸ் வந்து வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஒரு சூப்பர் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகேங்க, இவ்வளவுதான். ஸோ ஸ்மால் லீக்ல எப்படி வின் பண்றதுங்கிறத சொல்லிட்டேன். ஸ்மால் லீக்ல எந்த ஆப் பெஸ்டா இருக்கும், ஸோ எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ணணும், டீமை எப்படி மேக் பண்ணணும், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எப்படி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கத்துக்கிட்டு இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.